அதிகாலையில் அன்பருடன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் நம்மை தேற்றுகிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஏன் பதிலளிக்கிறது இல்லை என்பதை அநேக தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுகிறது இல்லை. தேவன் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதிலளிக்கிறார். சில ஜெபங்களுக்கு அவருடைய பதில் ஆம், சிலவற்றிற்கு இல்லை, வேறு சிலவற்றிற்கு காத்திரு என்பதாக இருக்கிறது. நம்முடைய முடிவு துக்ககரமானதாக இராமல் சந்தோஷமானதாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் நம் ஜெபங்களுக்கு அளிக்கும் பதிலின் முடிவான நோக்கமாக இருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். ஆம், நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே அன்றி நம் துக்கம் நிறைவாய் இருக்கும்படி அவர் விரும்புவது இல்லை. ஆம் பிரியமானவர்களே, கேளுங்கள், அவருடைய நாமத்தினாலே கர்த்தர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற முடிவு சமாதானத்துக்கு ஏதுவாய் நிச்சயம் நடக்கும், அது இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.